மனத்தை அறுத்து எடுத்தவரின் உரைத்தாய் உரைத்தாய். அப்படிப்பட்ட வர்க்கத்திலே மகனாக பிறந்து இந்த விஜயபுரி நாட்டில் விஜயவர்மன் என்ற பெயர் பெற்று தீரம் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன். இருந்தாலும் எனது முன்னதாக வரக்கூடிய காவல் இதுவரை யாரும் காணவில்லையே. யாருக்கு வலிக்குது நல்லா துவைக்கிறேன் துணியை. நான் நாளைக்கு தான் துவைக்கலாம், ஆள் இன்னைக்கே துவைச்சிடறேன் துணியை. துணி பார்த்தா துணி தெரியுது. கமௌண்ட் மாலை கொண்டு வந்து எனக்கு தானே போடுவது வழக்கம். ஆமா மாலை போட நீ என்ன போடுங்க. காலம் கட்டு போய்க்குது. அங்கங்க பாம்பு வச்சு ஆரம்பிச்சுட்டானுங்க. மாலையில பாம்பு வச்சு உன் கழுத்துல போட்டா நீ தேங்காய் செது மேல் செதுட்டா இந்த நாட்டை யாரு ஆடுறது, எனக்கு யாரு சம்பளம் கொடுக்கறது, அதை செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணாதுப்பா, கிராண்டு பண்ண அதை தோட்ட வச்சு பார்த்தேன். சோதனை பண்ணி பார்த்தேன். அதுக்கு தாங்க எத்தனை வந்தேன் நான். அதனால எனக்கு போடல போட்டு இருப்பேன் நான். கடற்கரை விட்டு நான் ஒரு வெள்ளாட்டுக்காரன் ஓடிங்க ஓட்டாருவா மூதேவி மூதேவி. அரண்மனைக்கு முன்னதாக வரக்கூடிய உணர்க்கு என்ன கால தாமதம். எனக்கு ஓனு வந்துச்சு. ஓனு போனு மெட்ராஸ்ல என் மச்சான் சித்தரும்பு கட்சி சேர்த்துட்டாங்க. மெட்ராஸ்ல மச்சான் சித்தரும்பு வச்சானா, அது கொடிய விஷம் செத்துருப்பான். நல்லா இடியாணி சாப்பிட்டானா. இடியாணி பிரியாணி ஏடு வயல உட்காந்து நின்னுக்கிறான். ஏடு வயலையா சேர்ல இந்த சித்தரும்பு ஏறிச்சு பாரு எல்லா பக்கமும் வடியில புடிங்கிட்டு இருக்குது. வடியில கத்துறாங்க. எல்லாம் கத்துறாங்க. எனக்கு ஒன்னும் புரியல. மச்சான பாக்கிறதுக்கு அவசரமா ஓடியார நான் வருஷம் வண்டியில ஏத்திட்டாங்க. கூதியட்டுல 108 அங்க போய் பார்த்தாக்கா என் மச்சான ஐடி வேல்ல போட்டுக்குது. ஐசி வாட்டர் அது ஐசி வேல்ல போட்டுக்குது. என் மச்சானிக்கு ஐசி வாட்டர் கையில இருந்து சொட்டு சொட்டு ஒழுது ஜனப்பேர்ல இருந்து ஜனபரி கட்டி விட்டுக்கிறாங்களா? ஹாஸ்பிட்டல்ல ஜனபரி கட்டிக்குதா? அது என்னது வல்ல வல்லையா ஒழுகுது. குளுக்கோஸ் பயப்படாது. மூக்கல ஊத்துக்கறாங்க, வாயில ஊத்துக்கறாங்க. நான் போனாக்கா ஒக்குரிட்டி என்ன உள்ள விட மாட்டான். செக்யூரிட்டி உள்ள விட மாட்டான். என்ன படுத்து ஆகிட்டவா ஈ சாப்பிட போனாங்க. ஈயா டீயா ஈ சாப்பிட போனாங்க. லபக்குன்னு உள்ள போனேன். போய் மூக்கல கிட்ட வாயில் கிட்ட பிடிச்சா ஜனப்பிரி அத்துக்கதாச்சு வெளியே வந்து நின்ட்டேன். கொஞ்ச நேரம் போட்டு பார்த்தா என் மச்சான் சேத்து பாட்டுக்கு போட்டாமா. சேத்து பாட்டு போட்டானா போலூருக்கு போயிட்டானா? செத்துட்டாமா. போராட்டம் பெரிய போராட்டமா இருக்கு. எத்தமா போர்டு மன்ற இடத்துல போட்டுக்கிறாங்க. போர்டு மனமா போஸ்ட் மடா என் மச்சானுக்கு மூஞ்சி ஏத்துட்டாங்க. மூஞ்சி ஏத்துட்டாளா? என்னடா சொல்ற? என்னடா கிச்சடி கிச்சடியா? கிட்னி 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 ஈரோடு ஈரோடா? ஈரோடா? அப்புறம் திருச்சி சேலமா? ஈரல் ஈரல் அது என்ன எங்க இருந்தது? இதயம் மூணு சேர்த்துட்டாங்க. மச்ச நேற்று அடுக்கல மணிட்டு வரலன்னு பார்த்தா அங்காளிங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அங்காளிங்க எதுக்கு பங்காளிங்க கிடையாது. என் மச்சானுக்கு நான் தான் கொல்லி போடணும்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என் பசங்களை கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆகல, திருமணம் தான் ஆகிக்கிறேன். மஞ்சள் கல்யாணம் ஆகல, திருமணம் ஆகிக்கிறேன். கல்யாணம்னா திருமணம்னாடா? கல்யாணம்னா திருமணம்னா? கல்யாணம்னாக்கா
4 பேர் பார்த்து அருந்தும்பி மேல இருக்குது பாரு. அருந்தும்பியா பட்டாம்பூச்சியா? அருந்ததி. அது அருந்தும்பி பார்த்து தான் கல்யாணம். திருமணம் திருத்தரமா ஈத்துக்கு வந்தது மாதிரி அதான் திருமணம். நான் தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிறேன். ஏன்னா பள்ளி பண்ண வச்சிட்டாங்க. ஆனா பசங்க இல்ல, பசங்க யாரும் கிடையாது. ஐயோ என்ன பண்றது நானே மூச்சுங்கறா. பிச்சைக்கான மூச்சுங்கறா. பிச்சைக்கான மூச்சிங்கறியா இல்ல சொர்க்கான மூச்சிங்கறியா? பிச்சைக்கா என்ன பண்றது நான் ஒரு வேளைக்கு 5 வேளை சாப்பிடுறானே. ஆமா ஏண்டா கொல்லி போட்டா ஒரு பொழுது இருக்கணும். நீயே ஒரு நாளைக்கு 3 வேளை 6 வேளை சாப்பிடறாள, சாப்பாடு சாப்பிடவே இல்லை, தண்ணி குடிக்காது இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன். சரி எப்படி என்னதான் பண்ணப்பா? எப்படிதான் இந்த ஊர் போயிதா? என்ன பண்றது? என்ன ஏற்பாடு பண்ணிட்டாங்க. காலையில எழுப்புனாங்க, தலையில அச்சு தண்ணியை ஊத்துறாங்க. மஞ்சள் தண்ணியா? மஞ்சள் தண்ணி ஊத்தி ஒரே வெட்டு வாட்டணும். அச்சு தண்ணி ஊத்துறாங்க. எனக்கு உள்ளூர்ந்து எனக்கு உள்ளூர்தா 8 மணிக்கெல்லாம் இட்டு வந்து நடுவுட்டாண்ட உட்கார வச்சாங்க. ரெக்கையால 18 இட்லி, ரெக்கையால 18 வடை, சாம்பார் வச்சு நடுவுட்டாண்ட வாயில போட்டு கொட்டினாங்க. அது ஒரே வாயா புட்டு போட்டுக்கணும் உட்காந்து ஒரு பொழுது இருக்கிறல்ல. அதோட மணி 12 மணி ஆச்சு. 3 மரக்கு அரிசி போட்டு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொடிட்டு வெளியே உருளைக்கிழங்கு அதை வச்சு நடுவுட்டு அண்ணக்குள்ள கொட்டினாங்க. அந்த வாயாலியை போட்டு அதை 2 வாயாலி போட்டிக்கினேன். அண்ணன் கூட உருளைக்கிழங்கடா சாப்பாடு உருளைக்கிழங்கு. அந்த 3 மரக்கு அரிசியை வாங்குகிற சொந்தக்கார பந்தக்காரக்கா இல்ல உனக்கு மட்டுமா? எனக்கு மட்டும் கதவு சாத்திட்டாங்க. ஒரு பொழுது இருக்கிறதுனால கண்ணுல ஆயிடுச்சு, காதை அடிக்குது. ஏதாவது சாப்பிட்டுமா? ஒரு பொழுது இருக்கிறானே. நைட்டு 7 மணி ஆச்சு. கடைக்கு போய் 3 கிலோ ரவை வாங்கி வந்து குப்பு மாவு கலதிய. உப்பு மாவா மண்ணு மாவா? அது பேர் சொல்லுவாங்களப்பா, உப்பு மாவா. உப்பு மாவு. கணக்கா கம்மியா நான் சாப்பிட மாட்டேன்னு 5 லிட்டர் பாலை வாங்கியாந்து திக்க காய்ச்சி நடுவுட்டு வச்சுட்டு எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. அது 4 வாயா அள்ளி போட்டுன்னு கொடுக்காது உட்காந்து. இப்ப சாமியா எனக்கு ஒரு சந்தேகம். காலையில தொற்று நோய் ஆமா தீர்த்துக்கிட்டு தான் நல்லது. அதான் தீர்த்துறேன் இரு. காலையில 7 மணிக்கு ரெட்டையால 18 இட்லி வைக்கிறாங்க, 18 வடை வச்சு நடுவுட்டான தலைவாயில வச்சு வச்சிடுறாங்க. அந்த கற்பூர அமைத்தான் தாம்சம் டிஸ்து 2 வாயா புட்டு போட்டுக்கிறேன். மதியானம் 12 ஆனா அதுக்குள்ள 3 மரக்கா அரிசி, சாம்பார், ரசம், வடை, அப்பளம், உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு கொட்டுறாங்க. மரத்தில் கும்ப கொட்டுற மாதிரி அப்படியே செனாரி அது 3 வாயா போட்டுக்கிறேன். ரைமன் 3 வாயா வாரி கொட்டிக்கிற. சாயங்காலம் 7 மணிக்கு 3 கிலோ உப்பு மாவு, 5 லிட்டர் பால், திக்க சொண்ட காய்ச்சி தராங்க. இதை வாரி 4 வாயை போட்டுக்கின்னு அந்த பாலை முடுக்கு குடிச்சிட்டு உட்காந்து வெட்டுன்னு. சரியா? எனக்கு ஒரு சந்தேகம். அப்ப நீ எப்பதான் ஒரு பொழுதுக்கிற? விளையாட்டுக்குடி மீது உலகத்தை நடப்பினானே கருக்கலாம் விடு. வந்த விஷயத்தை பேசுவோம். நம்முடைய நாட்டில் கேட்க போகிறேன். கேளுங்க. கேள்விக்கு டக்கு நம் நாடுகளில் மக்கள் எல்லாம் இங்கே நலமுடனே வாழ்கிறார். முறைக்கு பார்த்தா காண முடியாது. மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க அப்படின்னு வாழார வாழ்த்துறாங்க ஐயா. காண முடியாது. இருந்தாலும் உன்னை அனைத்த காரணம் என்ன தெரிகிறதா? சொல்லுங்க ஐயா. இந்த விஜயபுரி நாட்டிலே முதலாக சுந்தரி என்ற பெண்ணை பார்த்து திருமணம் செய்தேன். ஓ, சுந்தரி என்ற
இருக்கிற பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சீங்க. திருமணம் செய்து ஆ. திருமணம் செய்த பிறகு ஆ. எனக்கு அழகாக 2 செல்வங்கள் பிறந்தது. 2 செல்வங்கள் பிறந்தது. ஒரு ஆண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. ஒரு பெண் பிள்ளை. என்னுடைய ஆண் பிள்ளைக்கு ஆனந்தன் என்று பெயர் சூட்டினேன். ஆனந்தன்னு பேரை வச்சீங்க. என்னுடைய மகளுக்கு ஆ. ஆனந்தி என்று பெயர் சூட்டினேன். ஆனந்தன்னு பேரை வச்சீங்க. என்னுடைய மகன் பிறந்த நேரம் நேரம் என்ன ஆச்சு ஒன்றும் புரியவில்லை. தெரியல. மூத்தவன் சுந்தரி சுந்தரி. எவனாக வளர்ந்து விட்டாள். முத மனைவி இறந்துட்டாங்களா? அப்ப அந்த குழந்தைகளை காப்பாற்றணும் எப்படி? தாய் இருந்தா தானே அதானே பத்தேல பிள்ளைகள். ஆ. அந்த குழந்தை தாய் இருந்தா தானே அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும். ஆமா காப்பாற்ற முடியும். ஆ. நான் என்ன செய்ய முடியும்? ஆ. அதனால் என்ன நினைச்சு தெரிகிறதா? ஆ. இந்நாட்டு அமைச்சர் ஆ. ஆலவேதன் இருக்கிறார் அல்லவா? ஆமா. அவருடைய தங்கை ஆரவல்லியை 2ஆம் தடவை திருமணம் செய்தேன். ஆடாடி 2ஆம் தரம் திருமணம் செஞ்சுக்கிறீங்க. செஞ்சுக்கிறேன். ஆ, ஆ. ஆனால் அன்று முறை இன்று வரை ஆ. எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஆ. வாழ்ந்து வருகிறேன். வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் ஆ. உன்னிடம் ஒரு ஆனந்தமான செய்தி சொல்ல போறேன். ஓ, ஆனந்தமான செய்தியா? யாருன்னா தூக்க மாட்டேங்கிறாங்களா? தூக்கு மாடி இழுத்து ஆனந்தமான செய்தியா? தூக்குமணி சாரத்து உனக்கு ஆனந்தமான செய்தியா? என்ன செய்தி இருக்காது? ஏய், ஓ. உன்னிடம் இந்த ஆனந்தமான செய்தி உரைக்க வேண்டும் என்று விரைவாக அனுப்பிச்சேன். ஆ. ஆனால் ஆ. உன்னிடம் சொல்ல மாட்டேன். யாங்கிட்ட சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டேன். வேற யாரும் இருக்கல. என்னுடைய மச்சான், மச்சான். இந்நாட்டு அமைச்சர் ஆலவேந்தன் அதே. வந்தால் ஆ. அப்போ நான் ராசியை சொல்றேன். உன்னை சொல்றேன். அழைத்து வா ஆலவேந்தன்.